இந்த காலகட்டத்தில் சிறுபான்மையினருடைய வாக்குகள் யாருக்கு போகும்? தேர்தலில் தாவேகா பக்கம் கணிசமான முஸ்லீம் ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு செக்யூலர் ஃபோர்ஸஸ் இருக்கணும். தமிழ்நாட்டிற்குள்ளால இப்போ அதிமுகன்ற ஒரு செக்யூலர் ஃபோர்ஸ் பிஜேபி பக்கம் போயிடுச்சு. எனக்கு சாய்ஸே கிடையாது, தேர்வுகள் கிடையாது. நான் நிபந்தனையற்று திமுகவுக்கு தான் போகணும். திமுகன்ற கட்சிக்குள்ளால முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் சுத்தமாக இல்லாத மாவட்ட செயலாளர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களோட வாய்ஸ் என்னவாக இருக்குது, அன்கண்டிஷனலாக காங்கிரஸுக்கோ திமுகவிற்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ முஸ்லீம்களோட ஓட்டு போகணும். முஸ்லீம்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கக்கூடிய எஸ்டிபியோ ஓஎஸ்சியோட மஜ்லிஸ் பார்ட்டியோ நின்னா அது பிரச்சனை. கடந்த 75 வருஷத்தில் தமிழ்நாட்டோட ஜனத்தொகையில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புலேயே எடுத்துக்கிட்டால் கூட 3 எம்பிகள் வேணும், முஸ்லீம் எம்பிகள் தமிழ்நாட்டில். இது வரைக்கும் திமுக சார்பாக ஒரு எம்பி நின்னது கிடையாது, ஒரு எம்பிக்கும் சீட்டு கொடுத்தது கிடையாது. ஒரு இஸ்லாமோஃபோபியா நாடு முழுக்க மிக தீவிரமாக தமிழ்நாட்டிலையும் வீடு கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குது, நிலம் வாங்குவதில் பிரச்சனை இருக்குது, அரசியல் ரீதியாக பிரதிநிதித்துவம் இல்லை, எத்தனை கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க, வட்டச் செயலாளர், ஊராட்சி, நகராட்சி. இப்போ நீங்கள் விஜய் பிஜேபியின் பி டீம் அப்படின்னு திமுக ஐ டீம் இங்கே திருப்பி வைக்கிறாங்க. அண்ணா ஆசிரியவுக்கும் இதே வாதங்களை தான் வச்சாங்க, ஓஎஸ்சிக்கும் அதுதான் வைக்கிறாங்க. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்போ ஓபிசிகளால் தொடங்கப்படக்கூடிய எல்லா கட்சிகளும் பிஜேபியின் பி டீம்னு சொல்லிடலாமா? நேர்களை வணக்கம். என்று நம்மோடு நேர்கள் பேசுவதற்காக எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில இணையதள பிரிவு துணை ஒருங்கிணைப்பாளர் திருமிகு அஸ்வத் ஷரியத் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இந்த காலகட்டத்தில் சிறுபான்மையினருடைய வாக்குகள் யாருக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். திமுகவுக்கு போகும்னு நம்ம பார்க்கலாமா, இல்லை தாவேகாவுக்கு போகும்னு நம்ம பார்க்கலாமா? இல்லை, இப்போ நம்ம இந்த காலகட்டத்துக்கு இப்போ அண்ணாவோட பீரியட்லேருந்து எடுத்துக்கிட்டால் கடந்த 75 வருஷத்தில் முஸ்லீம்களோட ஓட்டு இந்தியா முழுக்க சிறுபான்மையினரோட ஓட்டு காங்கிரஸ் போன்ற, தமிழ்நாட்டில் திமுக போன்ற, அதிமுக போன்ற, கேரளத்தில் சிபிஎம், காங்கிரஸ், சமாஜ்வாதி, ஆர்ஜேடி, மம்தா, இந்த மாதிரியான தரப்புகள், செக்யூலர்னு இருக்கக்கூடிய தரப்புகளுக்கு தான் போயிருக்கு முஸ்லீம்களோட ஓட்டு, மைனாரிட்டிஸோட ஓட்டு. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபாசிஸ்ட் பீரியடில் இருக்கிறோம். ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் ரூல் பண்ணுதுன்னு சொல்கிறோம், ஃபாசிசம் பாஜக ஒலிகன்னு சொல்கிறோம். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் சிறுபான்மையினர் ஓட்டு திருப்பியும் இன்னைக்கு சாய்ஸ்லெஸ்ஸாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பிஜேபியோடு போகாதுன்னு அதிமுக சொன்னாங்க. அப்போ 2014 பிஜேபி ஆட்சிக்கு வருது, மோடி கவர்மெண்ட் வராங்க. கடந்த ஒரு 15 வருஷம் ஆகி போகுது. இப்போ இந்த 2016-17 காலகட்டங்களில் அம்மையார் ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி, இவங்க எல்லாரோடும் தமிழ்நாட்டின் முக்கிய தலைவர்களோட இறப்புக்கு பின்பு அதிமுக போன்ற ஒரு செக்யூலர் ஃபோர்ஸ் அதோட தலைமை இல்லாமல் ஒரு பக்கம் சிரமற்று இன்னும் இப்போ தான் எடப்பாடி தலைமை இருக்கிறார். அது இன்னைக்கு பிஜேபி பக்கம் போய் நிற்கிது. அப்போ இந்த மைனாரிட்டிஸோட ஓட்டு செக்யூலர் ஃபோர்ஸஸ்க்கு தான் போகும். அதான் நான் சொன்னேன், 75 வருஷமாக இப்போ பல்வேறு மாநிலங்களில் செக்யூலர்னு அனுமானிக்கப்படக்கூடிய ஒரு மாதிரி யூகிக்கப்படக்கூடிய ஃபோர்ஸஸ்க்கு தான் போயிருக்கு. காங்கிரஸ் மீது 1000 விமர்சனம் இருக்கலாம். இல்லை, நான் அதை தான் நான் இல்லை, அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் யாருக்கு போகும்னு நீங்கள் வரீங்க. அந்த கேள்விக்கு தான் நான் அந்த பின்னாடி விளக்கம் சொன்னேன். தமிழ்நாட்டிற்குள்ளால இப்போ அதிமுகன்ற ஒரு செக்யூலர் ஃபோர்ஸ் பிஜேபி பக்கம் போயிடுச்சு. திமுக ஒரு பக்கம் நிற்கிறாங்க. விஜய் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார், 2 மாநாடு போட்டிருக்காரு. இப்போ தான் திருச்சியில் போய் பரப்புரை வரைக்கும் போயிருக்கிறார். அப்போ விஜய் என்ன மாதிரி பேசுகிறாங்க எல்லாம், அதான் எம்ஜிஆரையும் எடுத்துக்குவோம், காமராஜரையும் எடுத்துக்குவோம், எல்லாரையுமே எடுத்துக்குவோம், அண்ணாவையும் எடுத்துக்குவோம், எல்லாரையுமே எடுத்துக்கோன்ற ஒரு மாதிரியான ஒரு பாப்புலிஸ்ட் தரப்பாக விஜய் ஒரு அவருடைய ஸ்ட்ராட்டஜிக்காக கூட இருக்கலாம்ல. அது ஒரு தேர்தல் அரசியலில் ஒரு பாப்புலிஸ்டான ஒரு தரப்பாக அவர் முன்வைக்கிறார். எல்லாத்தையும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறேன். ஆனால் அது ஒரு அரசியல் கட்சியாக இன்னும் பரிமாணிச்சிருக்குதான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் திமுக இருக்குது. அப்போ சிறுபான்மையினர் ஓட்டு, குறிப்பாக ஜென்சி 35 வயதுக்கு கீழே உள்ளவர்களோட விஜய் பக்கம் கணிசமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னொரு பக்கம் நம்ம திமுக மட்டுமே இருந்தால் தமிழ்நாடு அண்ணா கண்ட சோஷியல் ஜஸ்டிஸ் மாநிலமாக இருக்காது. எதிர்கட்சி இல்லைன்னா, அதுவும் எதிர்கட்சி ஒரு ரைட் விங், ஒரு பிஜேபி இருக்குது, இந்த பக்கம் ஒரு செக்யூலர் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சாய்ஸே கிடையாது, தேர்வுகள் கிடையாது, நான் நிபந்தனையற்று திமுகவுக்கு தான் போகணும். அப்போ நான் என்னோட டிமாண்ட் என்னவாகும், கோரிக்கை என்னவாகும்? இந்த இடத்துல இன்னொரு பார்வையும் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்களும் இப்போ பெரும்பாலும் முஸ்லீம் தலைவர்களை சந்திச்சு முஸ்லீம் மக்களோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துறது, கிறிஸ்தவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கிறப்போ அப்போ அவருக்கு ஏதாவது கை கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, தேர்தல் அரசியலில் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி அறிக்கைகளையோ இல்லை கூட்டணி சம்பந்தப்பட்ட பேச்சுகளையோ அவர்கள் உருவாக்கலை.
அப்போ சின்ன சின்ன நபர்களை வச்சுட்டு மட்டும்தான் அவர் வந்து பேசுகிறார். தடா ரஹீம் போன்ற நபர்கள்லாம் முஸ்லீம் தரப்புகளில் எல்லாரையும்லாம் கூப்பிட்டுலாம் பேசலை. இன்னொன்று, முஸ்லீம் இளைஞர்கள் நாம் தமிழர் போன்ற ஒரு கட்சிகளுக்கு போக வேண்டிய தேவை என்னவா உருவாயிருக்குன்னா, இனவாத தரப்பின் பக்கம் போக வேண்டிய தேவை என்னவா இருக்குன்னா, ஒரு பக்கம் நீங்கள் வந்து வந்தேரிகள், பாகிஸ்தான்லேருந்து வந்தீங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தீங்கன்ற மாதிரியான தீவிர வலதுசாரி தரப்பான பிஜேபி போன்ற தரப்புகள் வாதத்தை உருவாக்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் காகிதம் இல்லது எங்கள் தாத்தா, நீங்கள்லாம் தமிழர்கள் தான் அப்படின்னு ஒரு வாதத்தை வந்து உருவாக்குறதன் வழியாக ஒரு கணிசமான சப்பர்பனில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களோட இது போகும், சீமான் பக்கம் போகும். ஆனால் அது கன்ஸ்ட்ரக்டிவாக சீமான் பக்கம் கடந்த 10 வருஷம் 2010 இருக்கிறாரு, 15 வருஷம் ஆகிடுச்சு. கன்ஸ்ட்ரக்டிவாக அந்த ஓட் பேங்க் வந்து எல்லா தொகுதியிலையும் இருந்திருக்குதா அப்படின்னு கேள்வி இருக்குது. இல்லை அவர் போட்டிக்கிட்ட ஒரே அவர் மட்டும் இல்லை, அந்த கட்சிக்காரங்க ஒவ்வொரு தேர்தலில் போட்டிக்கிட்டதில் அந்த தொகுதியில் கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு 10,000 ஓட்டுனா 10,000 ஓட்டு விழுந்துக்கிட்டே இருந்திருக்கா? அது மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் விஜயோடது வந்து இப்போ தான் 2026 தான் தேர்தலில் நிற்க போகும்போது பின்பு தான் தெரியும். 20% கணிக்கிறாங்க, இல்லை 15% கணிக்கிறாங்க. சில பேர் 10% வாக்கு எடுக்கலாம், அந்த ஃபேமுக்கு எடுக்கலாம்னு கணிக்கிறாங்க. ஆனால் தேர்தலில் தாவேகா பக்கம் கணிசமான முஸ்லீம் ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு செக்யூலர் ஃபோர்ஸஸ் இருக்கணும். அதனால தான் அதிமுகவோடு கூட்டணி இருந்தாங்க. எப்போதும் திமுகவோடும் பேச்சுவார்த்தையோடு தான் இருக்கிறாங்க, விஜயோடும் பேச்சுவார்த்தைன்னா அரசியல் ரீதியாக. அப்போ எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒரு மதச்சார்பற்ற சமூக நல்லிணக்க மாநிலமாக இருக்கணும். அப்போ இன்னொரு பக்கம் அதிமுக இருந்த சூழலில் அதிமுக பிஜேபி பக்கம் போனதுக்கு பின்பு அப்போ சிறுபான்மையினோட பாதுகாப்பு கோரிக்கைகள், இப்போ திமுகவில் எத்தனை முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு கேள்வி இருக்குது. அதாவது திமுகன்ற கட்சிக்குள்ளால முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் சுத்தமாக இல்லாத மாவட்ட செயலாளர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களோட வாய்ஸ் என்னவாக இருக்குது, அவர்கள் திமுகவோட வாய்ஸாக இருக்கா இல்லை இந்து பெரும்பான்மையோட செஞ்சி மஸ்தான் என்னவா பேசுகிறார், இதெல்லாம் கேள்வி இருக்குது. அப்போ ஒரு இஸ்லாமோஃபோபியா நாடு முழுக்க மிக தீவிரமாக தமிழ்நாட்டிலையும் வீடு கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குது, நிலம் வாங்குவதில் பிரச்சனை இருக்குது, அரசியல் ரீதியாக பிரதிநிதித்துவம் இல்லை, எத்தனை கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க, வட்டச் செயலாளர், ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் எத்தனை முஸ்லீம். அதனால தான் சொன்னால் பேசும்போது அண்ணா பேசியது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் எண்ணிக்கைக்கு ஏற்ப. அப்போ இங்கே வந்து அந்த பிரதிநிதித்துவம் இருக்குதா? அப்படியும் கிடையாது. அப்போ அந்த அரசியலாவது இங்கே இருக்குதான்னு கேட்டால், இங்கே தேர்தல் அரசியலில் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் பேச முடியுமா? இப்போ இந்த சிக்கலெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு தொகுதியில் வந்து ஒரு 40% ஒரு ஏ சாதி இருக்குது, மிச்சம் 60% ஒரு பி, இன்னொரு 40% இன்னொரு பி இருக்கிறாங்க, இன்னும் 20% நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, அப்போ நீங்கள் இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸை வந்து நம்ம என்னவாக புரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு காலகட்டத்தில்? அப்போ அதில் வந்து தலித்துகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பழங்குடிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் கேள்வி இருக்குது. அப்போ இன்னைக்கு இஸ்லாமோஃபோபியா உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிஜேபி ஆன்டி பிஜேபி மட்டும் பேசுகிறது மட்டும் ஒரு பக்கம் இருந்தாலும், இஸ்லாமோஃபோபியாவுக்கு எதிராக இடதுசாரிகளும் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுகிறவங்களும் சமூக நீதி அரசியல் பேசுகிறவங்களும் பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் கேட்டது அந்த ஓட்டு விஜய் பக்கம் போகுமான்னு கேட்டால் போகும் கணிசமாக. தமிழ்நாடு ரெண்டு பக்கமும் ஒரு செக்யூலர் ஃபோர்ஸஸ் இருக்கும்போது மட்டும்தான் மைனாரிட்டிஸ் வந்து சேஃபாக இருக்க முடியும். செக்யூலர் ஃபோர்ஸஸே இல்லை, எனக்கு டிமாண்டும் வைக்க முடியாது, எனக்கு சாய்ஸும் இல்லை, நீங்கள் அன்கண்டிஷனாக எங்கிட்ட தான் வரணும்னா, ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா மட்டும்தான் இருக்கிறாருன்னா யார் பக்கம் நீதி வந்து கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. அப்போ ஜனநாயகத்தில் வந்து குடியாட்சியில் முடியாட்சியோ இல்லை குடியாட்சியில் இப்போ ஜனநாயகத்துக்குள்ளால என்னவாக இருக்கும்? அப்போ எனக்கு சாய்ஸ் இல்லை, நான் மட்டும்தான் அப்படின்னா அங்கே வந்து நீதி இருக்குமான்றது கேள்வி இருக்குது. அந்த இடத்துல விஜய் போன்ற தரப்புகளும் இங்கே தேவை தான். அதிமுக பிஜேபியிலேருந்து வெளியே வரணும். இல்லைனா அதிமுக ஏற்கனவே நம்பகத்தன்மை இழந்திருக்காங்க. கடந்த ஒரு 10 தேர்தலில் ஒரு 4-5 தேர்தல் பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு 10 தேர்தல் உள்ளாட்சி. ஆமாம், நீங்களும் சமீபத்தில் கூட்டணியிலேருந்து வெளியே வந்தீங்க. நம்ம பிஜேபி கூட அவர்கள் நாங்கள் இனிமே போகவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு பிஜேபியோடு போகிறாங்க. அப்போ அவர்களோடு எந்த வகையில் வந்து அதிமுகவோடு கூட்டணி வைப்பது? பிஜேபியோடு இந்தியா முழுக்க பிஜேபி வன்முறை செய்யுது. அப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் ஒவ்வொரு கட்சியும் தங்களை செக்யூலர்னு சொல்லக்கூடிய கட்சிகள், நாங்கள் ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறோம், நாங்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறோம், நாங்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், தலித்துகளுக்கு ஆதரவாக இருக்கிறோம், இந்த சமூக வன்முறைகளுக்கு எதிராக இருக்கிறோம் இப்படின்னு சொல்லி அவர்கள் டிக்ளேர் பண்ணி அதற்கு எதிராக பேசும்போது மட்டும்தான் ஓட்டாக மாறும். எதனால் வந்து விஜய் வந்து ஆன்டி பிஜேபின்னு சொல்லி, இப்போ நீங்கள் விஜய் வந்து பிஜேபியின் பி டீம் அப்படின்னு திமுக ஐ டீம் இங்கே வந்து திருப்பி வைக்கிறாங்க. அண்ணா ஆசிரியவுக்கும் இதே வாதங்களை தான் வச்சாங்க, இவருக்கும் நம்ம ஓஎஸ்சிக்கும் அதுதான் வைக்கிறாங்க. அப்போ ஆம் ஆத்மி வந்து எப்படி பஞ்சாபில் தேர்தலில் வெற்றி பெற்றாங்க, எப்படி டெல்லியில் வெற்றி பெற்றாங்க? அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்போ ஓபிசிகளால் தொடங்கப்படக்கூடிய எல்லா கட்சிகளும் பிஜேபியின் பி டீம்னு சொல்லிடலாமா?
இல்ல அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஒவைசி நீங்க சொன்னீங்க, அவர் வந்து வாக்குகளை பிரிக்க தானே செஞ்சாரு, அது கடைசியில பிஜேபிக்கு சாதகமா தானே போச்சு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. இல்ல பிஜேபி அதுக்கான எந்த டேட்டாவும் கிடையாது, எவிடன்ஸும் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கும் இருக்கு, 10 வருஷ தேர்தலையும் எடுக்கலாம். தேர்தல் ஆணையத்தில் போய், இந்திய தேர்தல் ஆணைய இணையதள பக்கங்களில் போய் ஓவைசி நின்ன தொகுதியோ எல்லா இடத்துலையும் போய் பாருங்க, எங்கேயாச்சும் ஓட்டு பிரிஞ்சிருக்குதா, ஓவைசியால் பிரிஞ்சிருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுக்கான டேட்டாவே கிடையாது. இல்ல அப்படிதான் விமர்சனம் வைக்கிறாங்க. அது வைக்கிறவாங்க. நான் சொல்ல டேட்டா நான் ஓப்பனாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் போய் அந்த இது பக்கம் இருக்குது, இணையதள பக்கத்தில் போய் நீங்கள் போய் பாருங்க. அப்போ இந்த ஆர்கியூமெண்ட் இருக்குல்ல, ஓவைசி ஓட்டை பிரிச்சிட்டார், இல்லை முஸ்லீம்கள் வந்து பி டீமாக இருக்கிறாங்க, இவர்களால் தான் பிஜேபி வளர்ந்துருச்சு. அப்போ அந்த தொகுதியில் ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு தொகுதி, ஒரு ஏ தொகுதியில் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அங்கே 10 ஓபிசி கட்சிகள், அதாவது வெவ்வேறு கட்சிகள் பேர் இருக்குது. இப்போ கர்நாடகாவே எடுத்துக்குவோம். கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் ஒரு 10 தொகுதி ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க, இவ்வளோ கட்சிகள் நிற்குது. அதுலேயும் ஓபிசி மட்டும் ஓட்ட பிரிச்சாங்க. ஏன் மிச்சம் 10 ஓபிசி தலைவர்கள் நின்றுட்டு இருக்கிறாங்களே, அவங்களை நோக்கி நீ ஏன் ஓட்ட பிரிச்சுன்னு கேட்கவே இல்லை. ஓபிசி நின்று 0.002ல் நிற்குது. எனக்கு உன்னுடைய பெரும்பான்மைவாத கட்சியில் ரெப்ரசன்டேஷனும் கொடுக்க மாட்டேன், அதிகாரத்தையும் வழங்க மாட்டேன். நான் ஒரு கட்சி தொடங்கி நான் நின்னாலும் ஓட்ட பிரிக்கிறேன்னு சொல்லுவேன். ஓவைசி ஓட்ட பிரிச்சாருன்றதுக்கு இந்தியா முழுக்க எந்த டேட்டாவும் கிடையாது. அதுக்கு ஓவைசியும் பல முறை வழக்கம் கொடுத்துட்டாரு. இப்போ போன வாரம் கூட இந்தியா டுடே இதில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன், போன 2 வாரம் ஆயிருந்துருக்கோம், அதில் கூட விளக்கம் கொடுத்துருக்குறேன். அப்போ ஓட்ட பிரிச்சதுக்கான எந்த டேட்டாவும் கிடையாது. அப்போ நான் திருப்பி அந்த வாதங்களை ஏன் உருவாக்குறாங்கன்னா, அப்போ ஓபிசிகளோட அதிகாரம் என்னவா இருக்குது? ஒரு தொகுதியில் வந்து இன்னும் 10 கட்சி நிற்கிறாங்கல்ல, ஓவைசி நின்ன தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10-15 கட்சி நிற்கும், அவங்களாம் ஓட்ட பிரிச்சிருப்பாங்க. அவங்க மேலேனா ஒரு கேள்வியும் கிடையாது. ஏன்னா அன்கண்டிஷனலாக காங்கிரஸுக்கோ திமுகவிற்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ முஸ்லீம்களோட ஓட்டு போகணும். முஸ்லீம்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கக்கூடிய எஸ்டிபியோ இல்லை மஜ்லிஸ் பார்ட்டியோ, ஓவைசியோட மஜ்லிஸ் பார்ட்டியோ நின்னா அது பிரச்சனை. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஓபிசிகள் நிற்கக்கூடிய கட்சிகள் நோக்கி கேள்வி இல்லை, கேள்வி கேட்கறதுக்கு அவர்கள் தயாரும் இல்லை. அப்போ வந்து சரி, உங்களோட காங்கிரஸ்லையோ இல்லை உங்களுடைய ஏதோ ஆர்ஜேடியோ சமாஜ்வாதியிலையோ ரெப்ரசன்டேஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் இருந்தது கிடையாது. இது வரைக்கும் கடந்த 75 வருஷத்தில் தமிழ்நாட்டோட ஜனத்தொகையில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புலேயே எடுத்துக்கிட்டால் கூட 3 எம்பிகள் வேணும், முஸ்லீம் எம்பிகள் தமிழ்நாட்டில். இது வரைக்கும் திமுக சார்பாக ஒரு எம்பி நின்னது கிடையாது, ஒரு எம்பிக்கும் சீட்டு கொடுத்தது கிடையாது. அப்போ நம்ம இது என்னவா புரிஞ்சுக்க போகிறோம்? அப்போ 3 எம்பினா ஒரு எம்பி தொகுதிக்கு ஒரு 6 எம்எல்ஏ வேணும், அப்படின்னு பார்த்தா ஒரு 18 வேணும். இன்றைக்கி 18 எம்எல்ஏக்கள் திமுக சார்பாக நிறுத்தப்படணும். 18 எம்எல்ஏக்களாச்சு நிறுத்தப்படுதா? அப்போ இன்றைக்கி எல்லா கட்சிகளையும் பொறுக்கி, நேற்று கூட நியூஸ் 7ல் ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் சொல்கிறார், நீங்கள் வந்து ஒரு 10 கட்சிகளாக பிரிஞ்சிருக்கிறீங்க. இந்தியா முழுக்க வட இந்தியாவிலையும் சரி முஸ்லீம்கள் அமைப்பற்றலாம் இல்லை. எஸ்டிபி இருக்குது, ஓவைசியோட மஜ்லிஸ் பார்ட்டி இருக்குது, தமிழ்நாட்டிற்குள்ளாலே இருக்கக்கூடிய மாமக இருக்குது. இவ்வளோதான் கட்சிகள் முஸ்லீம் கட்சின்னு பார்த்தா 3 கட்சி தான் இருக்குது அதிகபட்சம். மற்ற வட இந்தியாவில் வந்து முஸ்லீம் லீக் இருக்கிறாங்க, வட இந்தியாவிலலாம் பார்த்தா அமைப்பற்று இருக்கிறாங்க. அப்போ நீங்கள்லாம் ஓபிசிக்கெல்லாம் ஒரு 100-1000 கட்சி இருக்குது இந்தியா முழுக்க. தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் பண்ண கட்சிகள் 1000 கட்சி. இவ்வளோ ஓபிசி கட்சிகள் இருக்கே, இவ்வளோ இந்துக்கள் இருக்கிறாங்களே, இவ்வளோ இந்துக்களும் சேர்ந்து இத்தனை கட்சிகளை பிரிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு பேச முடியுமா? ஆர்கியூமெண்ட்டை பேச முடியுமா? ஆனால் அந்த வாதங்களை வந்து நீங்கள்லாம் பிரிஞ்சிருக்கீங்க, சரி எல்லாருமே முஸ்லீம் லீக்கோ இல்லை எல்லாருமே எஸ்டிபிஐக்கு வந்துட்டா ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருவாங்களா? அப்போ அரசியல் விளிம்பியங்கள் என்ன, ரிலீஜியஸ் வேல்யூஸ் என்னன்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நான் அஸ்வத் ஷரியத்தி, எனக்கு எஸ்டிபிஐ கட்சி தேவைன்னா எஸ்டிபிஐ கட்சியில் இருக்கேன். இன்னொருத்தர் முகமது ஆஷிக்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு வந்து திமுகவில் இருக்கணும்னா திமுகவில் இருப்பார். அவர் முஸ்லீமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே வந்து இங்கே தான் இருக்கணும் இல்லை முஸ்லீம் லீக்கில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன் அவர் பெரியாரிஸ்டாக கூட இருக்க முடியும்ல. ஆனால் இங்கே என்ன கேள்வினா, நீங்கள்லாம் பிரிஞ்சிருக்கிறீங்க, அது வந்து ரைட் விங் ஆர்கியூமெண்ட்டு, பிஜேபி வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்டு. நீங்கள்லாம் செக்யுலர் பார்ட்டிஸில் இருக்காதீங்க, நீங்கள்லாம் ஒரு காலம் செக்யுலராகவே இருக்க மாட்டீங்க, ஏன்னா உங்கள் பேர் முஸ்லீம் பேராக இருக்குது. ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பண்ணமைக்கு நன்றி சார்.